வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த நியூஸ் சேனல் திறந்தாலும் சரி, எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் சரி, மக்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் வார் பத்தி. உண்மையாலுமே அதுக்கு பாசிபிள் இருக்கா? கிரக ரீதியான காரணங்கள் என்ன? அதிகம் பாதிக்கக்கூடிய மாநிலம் எது? எப்போது இது போன்ற நிகழ்வுகள் அதிவேகம் எடுக்கும்? இதே போன்ற கிரக சேர்க்கையால் ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் என்ன? உலகில் ஜோதிட ரீதியாக ஒரு அலசல். வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற சில சுவாரஸ்யமான தகவல்கள், தனிமனித ஜாதக ரீதியாக அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய ஜோதிட சூட்சமங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜோதிட ரகசியங்கள் தெரிந்து பிரபஞ்ச சக்தியோடு நம் வாழ்வை வளமாக்குவோம். இந்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காரணங்கள் என்ன? போர் அப்படின்னு சொன்னாவே முதல்ல யுத்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய், ராகு, கேது, சனி, இந்த 4 கிரக சேர்க்கைகள் நம்மளுக்கு யுத்தத்தை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஒரு தனி மனித ஜாதகத்தில் செவ்வாய் சனி தொடர்பு இருந்தால் கட்டாயம் அவர்கள் வீட்டில் ஒரு சண்டை சச்சரவுகளோ ஒரு சொத்து பிரச்சனைகளோ கட்டாயம் நிகழ்ந்தே தீரும். அதே போன்று உலகில் ரீதியாக பார்த்தோம் என்றால் அருகில் இருக்கும் நாடுகளுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், போர் போர் பதற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், அங்கே பூகம்பம், வெள்ளம், மின்சார பாதிப்புகள், காடுகளில் தீப்பற்றி எறுவது போன்ற தவிர்க்க முடியாத சில சம்பவங்கள் நடந்தேறும். தற்பொழுது சிம்மத்தில் செவ்வாய் என்ட்ரியான உடனே அங்கே ஆல்ரெடி கேது இருக்காங்க. இவங்க 2 பேரும் காம்பினேஷன் ஆகுறாங்க. பிறகு செவ்வாய் பார்க்கிற பாவகம் அப்படின்னா நேர் எதிர் பாவகத்தில் கும்பத்தில் ராகு இருப்பது, அங்க செவ்வாய், கேது, ராகு இந்த 3 கிரக சேர்க்கை. செவ்வாயினுடைய ஸ்பெஷல் பார்வையான 8ஆம் பார்வை அப்படிங்கிறப்ப மீனத்துக்கு அது விழும். மீனத்துல ஆல்ரெடி சனி இருக்காங்க. அப்ப செவ்வாய், சனி, கேது, ராகு இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கைகள் அங்க ஏற்படுகிறது. இந்த 4 கிரக சேர்க்கைகள் உள்ளார என்ட்ரியான உடனே அதற்கான சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. அது வேகம் எடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தா செவ்வாயும் கேதும் நெருங்கிய பாகையில் சந்திக்கும் பொழுது கட்டாயம் ஒரு எல்லையில் ஒரு பதற்றங்களும் ஒரு பரபரப்பான சூழ்நிலைகளும் ஒரு போர் நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் உண்டு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2, அதிகம் பாதிக்கும் மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா இந்தியா அளவில் ஃபர்ஸ்ட் நாகபுரம், விசாகபுரம், ராஜ மகேந்திரம், விஜயநகரம், ஆந்திராவில் கோதாவரி நதி பாயும் இடங்கள் மற்றும் மகாநதி பாயும் இடங்கள். மேலும் இமாச்சல பிரதேசம், மும்பை, கேரளா தெற்கு பகுதி, ஆந்திராவின் கடலோர பகுதிகள், யமுனா நதியோரங்கள், உத்தரப்பிரதேசம், பூனா, சாத்பூரா இந்த வட மாநிலங்களும், சூரத், குஜராத் சில பகுதிகள், மகாராஷ்டிரா, குருஷேத்திரம், கிருஷ்ணா நதி பாயும் பகுதிகள், ஸ்ரீசைலம், மேலும் காளகஸ்தி இந்த பகுதிகளும், பிரம்மபுத்திரா நதி ஓரங்கள், கங்கை கடலில் கலக்கும் பகுதிகள், மேதினபுரம், கடகபுரம், கிருஷ்ணா நதி பரவக்கூடிய இடங்கள், புவனேஸ்வரம் மற்றும் ஒடிசாவின் சில பகுதிகள். மேலும் இந்தியாவின் பாலைவன பகுதிகள், கோவா, காஷ்மீர், புதுடெல்லியின் வடக்கு பகுதிகள், கைலாசம், உத்தரகுரு, நேருகிரி, கைதேசபுரம் இது போன்ற இந்தியாவில் வடக்கு மாவட்டங்கள், மத்திய பிரதேசங்கள், கடலோர பகுதிகள் இதில் பாதிப்புகள் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். போர் பதற்றம் அப்படிங்கிறப்ப நம்ம கடலோர பகுதியில் இருக்கும் நபர்களும் குறிப்பிட்டுள்ள ஊர்களில் முக்கிய அரசு தளவாடங்கள் இருக்கும் பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு உடைமைகளையும் உயிர்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கிற மக்கள்கள் முக்கியமான இடங்களில் உள்ள நபர்கள், முக்கிய தலைவர்கள் உள்ள இடங்களில் அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை அதிகப்படுத்தக்கூடியவையும் புகை போன்ற பாதுகாப்பான இடங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக ஊடகங்களில் நாம் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாமும் கொஞ்சம் தற்காத்து கொள்ள வேண்டும். சரி, இதற்கெல்லாம் முன்னாடி ஏதாவது தொடர்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த கொஸ்டின் நம்பர் 3, ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் என்ன ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்த்தா 2007ஆம் வருடம் அதே கும்பத்தில் ராகுவும்
சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரித்த காலங்கள், செவ்வாய், ராகு, சனி இந்த 3 கிரக தொடர்புகளோடு சஞ்சாரம் செய்த காலங்களில் ஏற்பட்ட சில முக்கிய நிகழ்வுகளை உங்களுக்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். 2007ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் பெனாசிர் பூட்டோ தற்கொலை படை தாக்குதலால் கொல்லப்பட்ட ஆண்டு. லடாக் நகரில் இந்திய பயிற்சியாளர்கள் தாக்கப்பட்ட ஆண்டு 2007ஆம் ஆண்டு. பாக்தாத்தில் கார் குண்டுவெடிப்பு நடந்து பல பேர் உயிரிழப்பு. மேலும் அஜ்மீர் குண்டுவெடிப்பு, சதாம் ஹுசேன் இறப்பு, உலக பொருளாதார நெருக்கடி, இன்றைய காலகட்டங்களில் இருக்கிற அதே நெருக்கடி 2007ஆம் ஆண்டும் உலக பொருளாதார நெருக்கடி பெருமளவு இருந்தது. அதற்கான குறிப்புகள் கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக புரியும். அதே போன்று சிரியா உள்நாட்டு போர் ஆரம்பம், ஈழப்போர் ஆரம்பமானது இலங்கையில், ஆப்கானிஸ்தான் போர் நிகழ்வுகள் போன்ற முக்கியமான நிகழ்வுகள் உலகியல் ரீதியாக பெரும் பதட்டத்தையும் பெரும் பொருளாதார இழப்புகளையும் நிறைய மக்கள்கள் உயிரிழந்த சம்பவங்களையும் சுட்டி காட்டுகிறது. அதே போன்று இந்த 2025ஆம் ஆண்டு 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகும் இருந்து செவ்வாய் சனி காம்பினேஷன் வரும் பொழுது மீண்டும் அது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கான பாசிபிள் நிறைய இருக்கிறது என்பதால் மக்கள் கொஞ்சம் கூடுதல் முன்னெச்சரிக்கையாக தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். கும்பத்தில் ராகு வரும் காலகட்டம் எப்பொழுதுமே புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கும், நவீன இயந்திரங்களுடைய வருகை இருக்கும், அணுகுண்டு சோதனைகள் நடக்கும், மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்கும் அல்லது வேறு அண்டை நாடுகளிலிருந்து வாங்குவதற்குமான சம்பவங்கள் இருக்கும். விண்வெளி துறையில் அதீத வளர்ச்சிகள் உண்டாகும். அதே போன்று சிம்மத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னா, அரசியல் பிரமுகர்கள் வழக்கு விஜயங்களில் மாட்டிக்கொள்வது, பிரபலமான மனிதர்கள், இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா அதானி, அம்பானி, இந்த டாடா பிர்லா, ஜுஜுவாலா போன்ற பெரும் பணக்கார நபர்கள் அல்லது பிரபலமான மனிதர்கள் வழக்குகளில் மாட்டிக்கொள்வதும் அவர்கள் மீது புதிய வழக்குகள் ஏற்படுவதுமான சம்பவங்கள் நடக்கக்கூடும். அரசியலில் நிறைய கருத்து வேறுபாடுகள் உருவாவதற்கான வாய்ப்புகள், அரசியல் தலைவர்கள் தலைமையிடங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகளும், அரசாங்க ஊழியர்களுக்கு பலவிதமான கட்டுப்பாடுகளும் சட்டத்திட்டங்கள் மிக கடுமையாகவும் இந்த சிம்மத்தில் கேது வரும் பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கும். அதே போன்று மீனத்தில் சனி வரும் காலகட்டம் அப்படின்னு பார்த்தா, தீர்த்த யாத்திரை செல்லும் நபர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் ஏற்படுவது, பல ஆலயங்கள் பராமரிப்பில்லாமல் பழுதடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுவது, மத போதகர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, மத தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நேரடியான மோதல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுவது, பிரபலமான அரசியல் தலைவர் ஒருவர் மரணம் அடைவதும், அரசியல்வாதிகளின் அந்தரங்க விஷயங்கள் வெளியில் தெரிவதும், பழமையான அரசியல் கட்சிகள் பலம் குறைந்து புதிய அரசியல் கட்சிகள் உருவாவதும், மத வழிபாட்டு தலங்கள் அல்லது மதம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் பிரதானமாக பேசப்படக்கூடிய ஒரு சம்பவங்கள் உருவாவது, வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு ஆபத்துகள் ஏற்படுவது, உயர்ந்த விருது பெற்ற ஒரு மனிதர் மரணம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள், மேலும் பிறப்பு விகிதங்கள் குறைந்து இறப்பு விகிதங்கள் அதிகரிப்பது, பிரபலமான ஒரு ஜோதிடர் மரணம் அடைவதும் மீனத்தில் சனி வரும் காலகட்டம் நடந்தேறும். அப்ப இன்னும் 2.5 வருட காலகட்டம் இந்த சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கும். ஆக இந்த செவ்வாய், கேது, ராகு, சனி இந்த 4 கிரகங்கள் தான் உலகில் ரீதியாகவும் தனி மனித ரீதியாகவும் முக்கியமான சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதும், பொருளாதார நெருக்கடிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளையும், போர் பதற்றங்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அதிகப்படுத்தும். அதனால் இந்த கிரக சேர்க்கை மாறும் வரை மக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் அந்த 1 மாத காலகட்டம், அதாவது சிம்மத்தில் இருந்து கன்னிக்கு இடம் பெயர்ந்தவுடன் இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.